SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. அரசியல் கட்சி தலைவர்களும் சரி கட்சிகளும் சரி ஒருவரை ஒருவர் இந்த மோசமாக பேசுறது அப்படிங்கிறது சமூகங்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கறத கூட அவங்க கணக்குல எடுத்துக்கல அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிடுறாரு. அப்ப நம்ம எப்படி போகணும், தேசத்துல அடுத்த கட்டம் மக்களுக்கான ஒரு மக்களுடைய குரலை கேட்டீங்களா நீங்க அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பிரயோகப்படுத்துறார். பிஜேபியினுடைய வீழ்ச்சியினுடைய தாக்கத்தினால அவர் பேசியிருக்காரு. அதுக்கு மேல அது ஒன்றும் விஷயம் இல்லை. அவங்களுக்கு புத்திமதி சொல்லியிருக்காரு. இந்த தவறெல்லாம் நடந்திருக்கா? புத்திமதி சொல்றாருன்னா ஏற்படுத்துங்கிறது தெரியாம கூடவா நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை அவர் கொடுத்திருக்காரு. அப்ப அவங்க பேசியிருக்காங்களா? தேர்தல்ல சரியா இவங்க செயல்படல, அதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒன்றும் இந்துத்துவம் மாத்துறதுன்னு இல்லை. இந்திய தேசமே இந்து தேசம்தான், மாத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் அகழ்வாழ்ச்சி பண்ணுங்க, சிவலிங்கம் தான் கிடைக்குது. ஏசுநாதரா கிடைக்காது பூமியிலேருந்து. எல்லா இடத்தையும் தோண்டி பார்த்தா இந்தியா முழுக்க எங்க தோண்டினாலும் கிடையாது. அப்புறம் இந்துத்துவம் என்னன்னு செக்யூலரிசம் பண்ணது இந்திரா காந்தி நடுவில் பண்ணாங்க. சட்டத்தை மாற்றுவாங்கன்னாங்க. 150 தடவைக்கு மேல சட்டத்தை மாற்றுறது இந்திரா காங்கிரஸ் தான், அமெண்ட்மெண்ட் மூலமாக. இன்னைக்கு போய் பிஜேபி பேசுறாங்க. எதை பத்தி பிஜேபி பத்தி பேசுறதுக்கு எந்த கட்சிக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதை எப்படி சொல்லிருவீங்க? ஆமா, எல்லா தவறும் இந்திரா காங்கிரஸ் தான் பண்ணிருக்காங்க 70 வருஷமா. தலைவரே அப்படி சொல்றாரு. அவங்க கட்சிக்கு அட்வைஸ் பண்றாங்க, அவங்க கட்சி மெம்பர்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதுல மத்தவங்களுக்கு விஷயம் கிடையாது. சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். மணியம்மை, நீங்க எந்த கட்சிக்கோ தகுதி இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அதனால தீக்கா வளரவே மாட்டேங்குது, தேஞ்சிட்டே போகுது. அவசியம் கிடையாது. தீக்கா அதனால தேஞ்சிட்டு போகுது. 110 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா வெறும் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் ராணுவத்தினர் இருக்கிறார். அது போலதான் தீக்கா தமிழ்நாட்டுக்கு. அதனால நிறைய பேர் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதாவது கான்ஸ்டிடியூஷனை மாத்தல அப்படின்லாம் சொல்றாங்களே, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே மாடு ஒரே அரசியல்லாம் யார் சொன்னீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க மாத்துறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. நீங்க மாத்துறாங்க கரெக்ட்டா? கூட்டமைப்பை நீங்க தானே ஏற்படுத்துனீங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை வச்சு எத்தனை சட்டங்கள் ஏன் நீங்க நிறுத்தலையா? இரவோடு இரவா எத்தனை பில்லை பாஸ் பண்ணீங்க. இங்க அடிப்படை ரிசர்வேஷனுக்கு எதிராகவே உயர் ஜாதி ஏழை இந்து ரெண்டா பிரிச்சிங்களே. உயர்ந்த ஜாதி ஏழை இந்து, தாழ்ந்த ஜாதி ஏழை இந்துன்னு பிரிச்சு அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்கன்னா அப்ப அதெல்லாம் யார்? காங்கிரஸும் ஆதரிச்சுச்சு. காங்கிரஸ் ஆதரிச்சா நீங்க ஏன் கொண்டு வந்தீங்கன்னா கர்நாடகா மத ரீதியா கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஒரே இதுல தான் லைன்ல தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக எல்லாரும் எல்லாம் இருந்தாங்க. தமிழ்நாடு அப்பவும் எதிர்த்துச்சு, இப்போ எதிர்த்துச்சு, எப்பவுமே எதிர்க்கும். அதான் தமிழ்நாடு. ஆனால் அதே தேசிய கட்சியான காங்கிரஸ் தன்னுடைய தன்னிலையை தேர்தல் அறிக்கையில மாத்தி இருக்கிறாங்க. நாங்க அந்த 50% உச்ச வரம்புன்றதை மாற்றி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாற்றம் வந்திருக்குதா? காரணம் அதுக்கு தமிழ்நாடும் மாண்புமிகு முதல்வர் தான் காரணம். ஒன்று. ரெண்டாவது, மணிப்பூரில் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் பேசுகிறீங்களே, அதாவது சொல்லுவாங்க பாரு, என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்னு நகைச்சுவையாக கேட்குற மாதிரி அவ்வளோ மோசமாக பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த கொடுமையான காட்சிகளை வீடியோஸ் மூலமாக வந்தது. இந்த நாடு மட்டும் இல்லை, உலகமே கொந்தளிச்சுது. இப்படியா நடக்கும் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி. பெண்களை தெய்வமாக புனிதமாக நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்ல சார். எங்களை உயிரானாச்சும் மதியுங்க, எங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, உயிர் இருக்கிறதுனாச்சும் மதிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்பெல்லாம் பேசாத RSS மோகன் பகவத் இன்னைக்கு ஏன் பேசுகிறாரு? அப்போ என்ன, இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக எது வேணா நடக்கலாம், தலித் மக்களுக்கு எதிராக நடக்கலாம். உங்களுக்கு தான் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ பிடிக்காது, அவங்கள விட்டுருங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் ஏதோ பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் பேசாத RSS, அப்படியே சேவை மனப்பான்மை கொண்ட RSS இப்போ மட்டும் ஏன் பேசுது? நீங்கள் ஆர்கனைசர் கட்டுரை திருப்பி நான் சொல்கிறேன். இவங்க ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, எதிரிகள் இப்படி மாத்துறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் RSS உங்களை துப்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வார்த்தைகள் மட்டும், அதாவது அப்போ அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் அதை உள்ளுக்குள்ளே படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரு அந்த கட்டுரையில், நீங்கள் கலை பண்ணி செய்யணும், அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போஸ்டர்களை ஷேர் பண்ணுறதுனால மாற்றம் நிகழ்ந்துடாது சொல்கிறாங்க. குரலை கேட்கணும் அப்போ அப்படி சொல்கிறாங்க. அப்போது இத்தனை நாள் நாங்கள் இத்தனை வருஷமாக அதை தானே கத்திக்கிட்டு இருந்தோம்.
தெருவில் வந்து போராடிக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் தேவை கிடையாது, இந்த சட்டங்கள்லாம் வந்தால் மக்களுக்கு ஆபத்துலாம் சொல்லும் போது எங்களை என்ன பார்த்து சொன்னீங்க, டெரரிஸ்ட்டுங்க, நீங்களாம் வந்து அமெரிக்கா கைக்கூலிங்கெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பின் தலைவரே இதை பேசுகிறாரு, அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அது நீங்கள் பேசுனது நியாயமா இல்லை இது நியாயமா? அப்போ நீங்கள் பேசுனது சரியா இல்லை இப்போ நீங்கள் பேசுனது சரியா அப்படின்றதா இருக்குது. அப்போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து உண்மையிலே வந்து நடக்கக்கூடிய ஒரு அதிகார யுத்த போரா அல்லது இதுவும் ட்ராமாவா? நம்ம பிரதமர் வரும்போது ரோட் ஷோ நடத்தினார் பாருங்க, அதே மாதிரி இதுவும் என்ன ஷோ அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும், ஒரு விஷயம் மட்டும் உறுதியாகுது, என்னன்னா தொண்டர்களை மட்டும் இவங்க சொல்ல, பாஜகவின் தலைவர்களும் மெத்தனமாக இருந்துட்டீங்க, ரொம்ப ஆடிட்டீங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போது இவங்களுக்கு என்ன, நாம் வின் பண்ணிடுவோம், பெரிய அளவுக்கு வந்துடும் நீங்கள் நினச்சிருக்கீங்க. இன்னொன்று, ஆர்எஸ்எஸ் களப்பணி செய்யாத இடங்கள்லாம் வந்து பாஜக தோற்று இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை காட்டுறாங்க. ஊபியில் 40 தொகுதிகளில் வந்து இவங்க வந்து சரியான விதத்தில் வேலை செய்யல ஆர்எஸ்எஸ்ன்னு அப்படி சொல்கிறீங்க. அது வந்து நிச்சயமாக உண்மைக்கு மாறானது தான். ஏன்னா மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஏழை எளிய பெண்கள் மக்கள் வந்து இந்த கூட்டணி தான் வேணும்னு சொல்லி வாக்களிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் பாஜகவுக்கு எலைட் பீப்புள்ஸு அந்த மாதிரி சமூகத்தில் பண ரீதியாக உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க தான் பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. ஏழை எளிய மக்கள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை தான் ஆதரிச்சிருக்கிறாங்க. இதில் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து களப்பணி செய்யாதனால தோத்துச்சுன்றதெல்லாம் சும்மா. அப்படி பார்த்தீங்கன்னா பிரதமரே வந்து 1 லட்சம் வாக்கு தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். குமார் அவர்கள் சகோதரிக்கு 90 பெருசா 240 பெருசாங்கிறது, 99 பெருசா 100 பெருசா 240 பெருசாங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அது அப்புறம் 32 கட்சி சேர்ந்து அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஒண்ணு, நான் இப்போ சகோதரி அவர்களுக்கு சில விளக்கம் கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க, குறுக்கிடாம தயவு செய்து. அதாவது காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்தது வந்து நமக்காக ஆரம்பிக்கலை. வெள்ளைக்காரன் அவன் சௌரியத்துக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்காக 1885 மும்பையில் ஆரம்பித்தான். அதில் நம்ம ஆட்கள்லாம் சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு அது 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 வந்து போதுமான அளவுக்கு அதில் பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் வந்தது காரணமும் இந்த காங்கிரஸால் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆரம்பிக்கப்படலைங்கிறது பெரியவர்களுக்கு தெரிந்தது. அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆர்எஸ்எஸ். நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் நாட்டில் நல்ல தலைவர்கள் உருவாகிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆர்எஸ்எஸ். இப்போ இவங்க 47லேருந்து இத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்களே, இவங்க எத்தனை 100க்கும் மேற்பட்ட முறைகள் கான்ஸ்டியூஷனை திருத்தியிருக்காங்க. அதே சமயத்தில் ஆட்சிகளை கலைச்சதுலாம் யார்? 59ல் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அரசில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் 10 முறை கழிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தை. அப்போ இதெல்லாம் இந்த அக்கிரமங்கள் எல்லாம் பண்ணி அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் அதிலிருந்து இது சரியில்லைன்னு சொல்லி பிராந்திய கட்சிகள் உருவானது. பிராந்திய கட்சிகள் ஆரம்பித்து அப்புறம் பிராந்திய கட்சிகள் வளர்ந்து இது ஊழல் பண்ணதுனால வாரிசு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் அப்படி பரவிச்சது. இப்போ பரவுனதுக்கு பிறகு இவங்க வீக் ஆனதுனால இது ஒன்றுக்குமே சரி வராதுன்னு நிறைஞ்ச இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு அது ரொம்ப வேகமாக தேய ஆரம்பிச்சது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மாநில கட்சிகளோட சேர்ந்து இவங்களுடைய பாதிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளோட சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு ட்ராமா பண்ணி தப்பான வாக்குறுதிகள், நலிந்த பெண்களுக்கு நாங்கள் 1 லட்சம் ரூபா கொடுப்போம், முடியுமா, கால்குலேட்டர் கணக்கு போட்டு கேட்டு சொல்லுங்க எவ்வளவு கொடுக்க முடியுமான்னு, இப்படி எல்லாம் தவறான வாக்குறுதிகள் ஒரு நல்ல ஆட்சி நடக்கிற ஆட்சியை வேணும்னுக்கே குறை சொல்லி கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்லிமெண்ட்ல பிரதமரை கட்டி பிடிக்கிறது, கண்ணடிக்கிறது, பிறகு இப்படி எல்லாம் நடந்தாலும் இன்னைக்கு தீர்ப்பு என்ன சார் வந்திருக்கு? என்ன தீர்ப்பு வந்திருக்கு? நீங்க சொன்ன 400 என்னாச்சு? நீங்க சொல்லும்போது 2 பேருக்கும் சொன்னீங்கன்னா அது ரொம்ப கரெக்டான வார்த்தை. அது 2 பேருக்கும் ராகுலுக்கு தான் சொல்லியிருக்காரு. மோகன் பகவத் அவர்கள் சொன்னது எதிர்கட்சின்னா எதிரி கட்சி மாதிரி செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இதெல்லாம் பொதுவாக தேர்தல் சமயங்களில் இதெல்லாம் சொல்றது உண்டு. தேர்தல் அதுவும் பர்டிகுலராக இப்போ தேர்தல் நடந்ததுனால இந்த அரசியலை சம்பந்தப்பட்டு பேசினார். இல்லைன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க. மணிப்பூரையும் அவர் பேசுறாரு. மணிப்பூர் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு. மணிப்பூர் வந்து 1949 இந்தியாவோட இணைக்கப்பட்டது. அது முதல்ல அந்த வரலாறு வேணாம் இப்ப பேச, ஏன்னா நேரம் குறைவா இருக்கு சார், நம்ம நிறைய பேசிட்டோம். தயவு செய்து வரலாறுக்கு போகல. நான் அது சொல்லலன்னா அந்த பாயிண்ட் இல்ல, இப்ப அவர் அத பத்தி பேசுறாரு. அந்த காலத்துல இருந்து அவங்க அத சேர்க்கும் போது இந்த மெய்த்தேயின மக்களை பழங்குடியில இருந்து எடுத்து விட்டாங்க. காங்கிரஸ் எடுத்து விட்டதுனால அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அப்புறம்
அங்க என்ன முக்கியமான தொழில் என்ன? கஞ்சா உற்பத்தி பண்றது, கஞ்சா பயிர். சரி, அத அப்ப நம்ம பேசிட்டோம். நான் என்ன கேக்குறேன், அந்த கலவரத்துல முன்னுரிமை கொடுங்கன்னு அவர் ஒரு இன்சிஸ்ட் பண்றாரு. சொல்லலனா எனக்கு மொட்டையா தெரியும். அது பிரயோஜனம் இல்ல, இருக்காது. நேரம் குறைவா இருக்கு. நீங்க அந்த கலவரத்துல அந்த கஞ்சா தொழில ஒழிச்சாரு. அந்த கஞ்சா தொழில ஒழிச்சு தீ வச்சு கொளுத்துனதுனால திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட் அவங்களையும் பரிசீலிக்கலாம், இவங்களையும் பழங்குடியில சேர்க்கலாம்னு சொன்னதுனால இவ்வளவு பெரிய கலவரம். இந்த கலவரத்தை அடக்கணும்னா அடக்கணும். அதுக்கு அதுதான் நான் கேக்குறேன். இப்ப அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதுக்கு தான் கேக்குறேன். இப்ப அந்த பாயிண்ட்க்கு மட்டும் தான் நான் கேக்குறேன் பதில். ராணுவத்தை வச்சு இத அடக்கணும். ராணுவத்தை வச்சு அடக்க ஒரு 50 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வைங்க. அப்ப அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். அப்ப அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். ஒரு நாட்டுடைய பிரதமர் அந்த மணிப்பூர்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது போனாரா? இவ்வளவு கலவரம் நடந்ததே, அதுக்கான பதில் என்ன? இது வந்து எதிர்க்கட்சி விமர்சனம் வச்சது. இப்ப ஆர்எஸ்எஸ் தலைவரே கேக்குறாரு. உள்துறை அமைச்சர் அந்த சமயத்துல 5 நாட்கள் இருந்தார். சரி, எல்லா விஷயத்தையும் கவனிக்கக்கூடியது உள்துறை தான். அது அவருங்க இருந்தார். அதனால இந்த பிரச்சனைக்கு சரி நான் எடுத்துக்கிறேன். பிரதமர் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். சுருக்கமா கிருத்திகா நிறைவு கருத்தா. மணிப்பூர் விஷயம் தெரியாம அவர் இஷ்டத்துக்கு பேசுறார், அது நான் கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது பெண்கள் சம்பந்தப்பட்டது, மானம் சம்பந்தப்பட்டது, பெண்ணடிமைத்தனம் சம்பந்தப்பட்டது. அதை இஷ்டத்துக்கெல்லாம் டீல் பண்ணக்கூடாது. பிரதமர் அங்க போகாதது தவறுதான். இதுல மாற்று கருத்தே இல்லை. அதான் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா மணிப்பூர் டபுள் இன்ஜின் அரசு சரி செய்யல. 2 எம்பிக்கள் இங்க வந்ததுனாலதான் அவங்களுக்கு அது தவறு தெரிஞ்சிருக்கு. இல்லாட்டி இதையும் பெருசு மணிப்பூர் மாதிரி தமிழ்நாட்டையும் ஆக்கக்கூடிய திட்டம் உள்ள மனசு உள்ள ஒரு செயல்பாடு உள்ளதுதான் ஆர்எஸ்எஸ். வராது. கொண்டு வரும். கேளுங்க. இல்ல நேரம் குறைவா இருக்கு. நான் இதை நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். மணிப்பூருக்கு போகாதது பிரதமர் போகாது தவறுதான் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியாவின் கருத்து. சரி, ஒட்டுமொத்த இந்தியாவின் கருத்து. சரி.